வாசிக்க கேட்போம். சங்கீதம் 73:24. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். தேவரீர் உம்முடைய கிருபையின் கண்களில் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதப்பா. தேவன் தாமே ஸ்தோத்திரம் அடியை மறைத்துக் கொண்டு நீர் மாத்திரம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறடியாமை ஸ்தோத்திரிக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் யாவரோடு கூட இடைபடுவீராக. கேட்கிறதான எங்கள் யாவருடைய இருதயத்தின் செவிகளையும் நீர் விருத்து சேதனம் செய்து உங்களுடைய வார்த்தையின் பட்சமாய் திரும்பிக் கொண்டு அதன்படியே எங்களை செயல்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொண்டு சகல துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. அன்பியான தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். Glory to God. ஆரம்பம் ஒன்று இருக்கும் பொழுது முடிவு ஒன்று இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், மற்றவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவ ஜனத்தினுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சங்கீதக்காரராகிய ஆசாப் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும் பொழுது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அனுபடியான தேவச்சனமே, glory to God. தன் முடிவை குறித்தும் ஸ்தோத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். இது ஆரம்பம் 2 வசனங்களை குறித்து நாம் காணும் பொழுது சங்கீதம் 73:1-2 பார்ப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஹல்லேலூயா. glory to God. ஆனபடியான தேவச்சனமே, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலராகிய யாவருக்கும் கர்த்தர் அவர் நல்லவராகவே இருக்கிறாராம். ஆனால் அப்படியானால் தேவச்சனமே ஸ்தோத்திரம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் வரையிலே ஸ்தோத்திரம். glory to God. கர்த்தர் நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதன் நடுவிலே ஸ்தோத்திரம் ஆசாப் எழுதும் பொழுது சங்கீதத்திலே, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனபடியால் தேவச்சனமே, glory to God. இதற்கு பின்பு ஸ்தோத்திரம் அந்த சங்கீதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது துன்மார்க்கரை குறித்தும் அவருடைய ஜீவியத்தை குறித்தும் அவருடைய முடிவை குறித்தும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். இவரும் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே தன்னை உணர்ந்தவராக என்ன செய்கிறார்? அந்த 2ஆம் வசனத்தின்படி கர்த்தருடைய ஆலோசனைக்கு திரும்புகிறார். ஹல்லேலூயா. glory to God. சரி, இனி கர்த்தர் நம்மை தம்முடைய மகிமையில் நம்மை சேர்ப்பதற்கு இந்த பூமியிலே எப்படிப்பட்டதான ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும் என்பதும் எப்படிப்பட்டதான ஆலோசனை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை குறித்தும் ஸ்தோத்திரம் gloryயில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. முதலாவது ஸ்தோத்திரம் glory to God. நாம் அறிந்திருக்கிறதான சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சிறு வயது முதற்கொண்டு ஸ்தோத்திரம் glory to God. கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்கள் ஸ்தோத்திரம் சண்டே கிளாஸுக்கு போனவங்க இந்த சங்கீதத்தை ஸ்தோத்திரம் சொல்லாது இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அனுபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம். முதல் சங்கீதமே எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் காணலாம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1-3 கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் ஆவிகளுடைய வழியில் நில்லாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்புடைய தேவச்சனமே ஸ்தோத்திரம். துன்மார்க்குடைய ஆலோசனை முதலாவது நடவாமல் இருக்கிறார். அடுத்ததாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், glory to God, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே துன்மார்க்குடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி சில காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து கடந்து செல்வோமாக. நீதிமொழிகள் 6:16-18. கவனிக்கவும். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன வேற்றுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். துராலோசனையை குறித்து ஸ்தோத்திரம், அதனுடைய விளைவுகளை குறித்தும் நீதிமொழிகளிலே ஸ்தோத்திரம் இந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை குறித்து 2 சாமுவேல் 16:23. 2 சாமுவேல் 2 சாமுவேல் 16:23. அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை அந்நாட்களில் நாட்களிலே வாலிபத்தின் வேகத்தில் அப்படிதான் போவோம். அப்புறமா நூலை எழுத்து குடிப்பார் ஒரு நாளைக்கு. அன்னைக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, வாசிமா. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தேவனுடைய வார்த்தை போல் இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. அப்சலோமுக்கும் அது அப்படியே இருந்தது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். இந்த 17:21 வாசிங்க. 2 சாமுவேல் 17:23 வாசிங்க. 16:23 வாசிக்கிறீங்க இல்லையா? 17:23. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தார். அல்லேலூயா. அகிதோப்பேலுடைய ஆலோசனைகள் தேவனுடைய ஆலோசனையை போல் இருந்ததா? அது தாவீதுக்கு எப்படி இருந்ததோ அப்சலோமுக்கும் அப்படியே இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே 16:23க்கும் 17:23க்கும் நடந்ததான காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவன் எப்படிப்பட்டதான துராலோசனையை அப்சலோமுக்கு சொல்லுகிறான் என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் 2 சாமுவேல் 17:1-3 கொஞ்சம் வாசிங்க. பின்பு அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். ஓடி போவதினால் திரும்ப பண்ணுவேன். எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு
சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றார். ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனபடியால் என் தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். Glory to God. தாவீதை குறித்து இவன் நன்கு அறிந்தவன். தாவீது யுத்த வீரன், கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறவன். ஓ ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஸ்தோத்திரம். Glory to God. இந்த நாட்களிலே அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் அவனுக்கு எதிராக எழும்பி ஒரு ஜன கூட்டத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி எண்ணிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இவர் இந்த காரியத்திற்கு முற்பட்டதான காரியங்கள் என்னென்று சொல்லி ஸ்தோத்திரம். அதை பேஸ்மெண்டா வச்சுதான் நீதிமொழிகள் 6:16 நம்ம வாசித்தோம். அத்தனை குணாதிசயங்களும் இவனுக்குள்ள அடங்கி இருக்கிறது இந்த அகித்தோப்பேல் இடத்திலே. ஏன் இவன் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆராய்ந்து பார்த்தா நம்ம வசனங்களுக்குள்ள போக வேண்டாம். நாளாகமம் புஸ்தகத்திலே இந்த அகித்தோப்பேலை குறித்து எழுதியிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவன் பத்சேபாளுக்கு தாத்தா முறையாகிறவனாய் இருக்கிறான். சொல்லுங்க. அப்படி என்று சொன்னால் இவன் தாத்தா என்று சொல்லும் பொழுது உரியாவினுடைய மனைவியாகிய பத்சேபாளை தாவீது கவர்ந்து கொண்டு போனதை இவன் அறிந்திருக்கிறான். இந்த காரியம் இவனுக்கு மனதிலே அப்படியே இருக்கிறது இந்த அகித்தோப்பேலுக்கு. அல்லேலூயா. ஆனபடினாலே அவன் எப்பொழுது ஸ்தோத்திரம் தாவீதை பழி வாங்கும் என்று சொல்லி எண்ணம் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சமயம் வாய்த்தது. இப்பொழுது அப்சலோம் அவனுக்கு எதிராக நின்று போனான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியாலே தெய்வ ஜனமே, இவன் செய்த காரியங்கள் என்ன? இங்கே வந்து நாம் பார்க்கும் பொழுது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் என்பதை குறித்து இருக்கிறது. இவன் ஸ்தோத்திரம் இந்த ரத்தம் சிந்துகிறதற்காக இவன் கால்கள் விரைந்தோடி கொண்டிருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான துராலோசனை அவனுக்கு அப்சலோமுக்கு சொல்லுகிறான். சில காரியங்களை அவன் செய்து முடிக்கிறான் என்பதும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனபடியால் என் தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். Glory to God. உரியாவினுடைய காரியத்திற்காக தேவன் தாவீதை ஸ்தோத்திரம் அவர் சரிகட்டினார் என்று சொல்லி காண்கிறோம். அல்லேலூயா. ஆனபடியாலே தெய்வ ஜனமே, இப்பொழுது தாவீது கர்த்தருடைய பார்வையிலே குற்றமற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் ஆராய்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது glory to God, கர்த்தரே அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உரியாவின் காரியத்தை தவிர வேறு எல்லா காரியத்திலும் அவன் எனக்கு என் தாசன் பிரியமாகவே நடந்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் என் தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். இப்பொழுது அவன் குற்றமற்றவராக இருக்கிறார். தாவீது இந்த அகித்தோப்பேல் குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனபடினாலே இவன் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடினாலே இவன் ஸ்தோத்திரம் அவனுடைய காரியங்களை அபத்தமானதினாலே தெரிந்து கொண்டு இப்பொழுது என்ன செய்கிறான்? தன் வீட்டிற்கு சென்று அவன் 4 குண்டு செத்தான். அல்லேலூயா. Glory to God. குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தவனே 4 குண்டு செத்தான். இவன் குற்றமற்ற ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. Glory to God. அப்படியானால் ஸ்தோத்திரம் ஏன் அவருக்கு முன்பாக தேவனோடு இருக்கிறான்னு சொன்னான்? தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. Glory to God. ஆனபடியாக தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். சில காரியங்களிலே யோசனைகள் என்னவாகுமா? அது அந்தகாரப்பட்டு போகுமா? யோபு 28:2 கொஞ்சம் வாசித்துள்ளார். இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும். 38:2 பாருங்க. யோபு அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் இவனா? அல்லேலூயா. ஆனபடியாலே தெய்வ ஜனமே,
அறிவில்லாத வார்த்தையினாலும் கூட ஸ்தோத்திரம் ஆலோசனைகள் அந்தகாரப்பட்டு போகுமா. அப்படி என்று சொன்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா, glory to God. நீதிமொழிகள் 11:14 வாசிங்க. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். நீதிமொழிகள் 11:14 வாசிங்க. 14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனைகள் உண்டானால் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனபடியால் என் தேவச்சனமே, வேறொரு வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆலோசனை கேட்கிறவன் அவன் கெட்டு போவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. அவன் எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனபடியால் என் தேவச்சனமே, வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழி 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் அவர் தீர்க்கதரிசனம் இல்லாத இடங்களிலே கூட ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்கதரிசனங்களும் தேவனுடைய ஆலோசனைகளாகவே காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரமானபடியால் தேவச்சனமே, ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஒரு அல்லேலூயா. எதற்கென்று சொல்லி நாம் காணும் பொழுது நீதிமொழிகள் 11:15 கொஞ்சம் பாருங்க. அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், சுகமாயிருப்பான். இது எது சுகத்தை குறிக்குது? எந்த விதமான சுகத்தை குறிக்கிறது? அவன் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சோதரம் ஆலோசனைகளை கேட்டு அவன் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதிலே அவன் சுகமாய் இருக்க வேண்டுமா? அந்த 15வது வசனம் மறுபடியும் வாசிங்க. அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் கேரண்டர். அல்லேலூயா. ஆனபடியால் பிணைக்கப்படுது கேரண்டர், சோதரம். அப்போ glory to God. நாம் அநேக நேரங்களில் முகதாட்சியம் பண்ணி கேரண்டி கையெழுத்து போட்டுடுறோம். அவங்க பாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க, நாம மாட்டிக்கிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. ஆனபடியால் அந்த தேவச்சனமே சொல்கிறார். வசனங்கள் சொல்லுகிறது 15 வசனம். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், வெறுப்பவன் சுகமாய் இருப்பான். இல்லைங்க என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் கோச்சிங் போயிடுவார். அவர் போட்டோம், நம்ம பார்க்கறது இல்லை. இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட் ஆச்சு, இவ்வளோ நாள் உறவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சோத்துடும் ஜாயிண்ட் கையெழுத்து போட்டுருவோம். போட்டோம்னு என்ன பண்ணுவார், அவர் ஆஃப் ஆகி அவர் போயிடுவார். யார் மேலே வந்து விடும், நம்ம மேலே வந்து விடும். அது இல்லைங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, சோத்துடும் நம்ம அவனை நம்ம நீ ஏன் என்ன நம்பிட்டு வர நம்பாது அப்படின்னு சொல்லி விட்டோன்னு வச்சுக்கல, அவர் போயின்னு இருப்பார். மறுபடியும் தேவச்சனமே, சுகம் உண்டாகிறதும் எதிலே சுகம் உண்டாக வேண்டும். அதுதான் சொல்கிறோம், நீ எல்லாவற்றிலும் வந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறது. நீதிமொழிகள் 12:15 பாருங்க. மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவனாயிருக்கிறான். அல்லேலூயா. சோதரமானபடியால் தேவச்சனமே, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானமுள்ளவனாயிருக்கிறான். சங்கீதம் 110:1 வாசிங்க. ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை இல்லமா 111 அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். கர்த்தரை நான் முழு இதயத்தோடு துதிப்பேன். அல்லேலூயா. சோதரம் இந்த சபையும் சங்கம் குறித்து எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், சங்கீதம் 89:7 நினைக்கிறேன் பாருங்க. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையிலே கவனிங்க, எந்த சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்து
அஞ்சப்படத்தக்கவர். அல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே, தேவ பயம் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. சோத்திரம். சபையிலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய சபையிலே சோத்திரம் பரிசுத்தவான்கள் ஆலோசனையிலும் மிகவும் பயப்படத்தக்கவரும் எல்லாரும் அஞ்சப்படத்தக்கவருமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆகவே தேவச்சனமே, அதற்காக தான் சோத்திரம் ஆசாவித சங்கீதத்தில் எழுதுகிறார், சோத்திரம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. சோத்திரம். என்று சொன்னார், தேவ ஆலோசனையே எல்லாருடைய ஆலோசனைக்கு மேலானவைகளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சோத்திரம். Glory to God. நீதிமொழிகள் 13:10 கொஞ்சம் பாருங்க. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவரிடத்திலே ஞானம் உண்டு. வாசிங்க. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்குமா? அல்லேலூயா. Glory to God. அகந்தையினாலே வாது பிறக்கிறதா இருக்கிறதா? அல்லேலூயா. சோத்திரம். Glory to God. சூதுவாது இல்லாதவையா? அவனா ரொம்ப சூதுவாது உள்ள மனுஷன் ஆயிட்டே. அப்ப எப்ப வாது பிறக்கிறதா? அகந்தையினாலே வாது பிறக்கிறது. ஆலோசனை கேட்கிறவரிடத்திலே ஞானம் உண்டாயிருக்கிறது. நீதிமொழிகள் 20:18 கொஞ்சம் பாருங்க. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. சோத்திரம். Glory to the wonderful name of Jesus. அதுபடியா தேவச்சனமே, வேறொரு வசனம் சொல்லுகிறது, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனைகள் தேவை அல்லவா? அல்லேலூயா. அதுபடியா தேவச்சனமே, சோத்திரம். Glory to the wonderful name of Jesus. ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் வாசிங்க. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்படியான தேவச்சனமே, சோத்திரம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஜனம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு யுத்தம் செய்ததோ அப்பொழுதெல்லாம் ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. Glory to God. ஒரு யுத்தம் நமக்கு எதிராக சூழ பாளையம் இறங்குகிறார்களா? சோத்திரம். Glory to God. தேவ ஆலோசனை கேட்கிறதுக்கு சோத்திரம். யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி சோத்திரம். சில வேளைகளிலே நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாகவே இருக்க மாட்டோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யோசபாத்தின் நாட்களிலே அதுதான் அது ஏராளமான ஜனக்கூட்டத்தை குறித்து நீ சோத்திரம் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்ததாக ஆலோசனையை கேட்கிறார். அவர் ஆலோசனையை கேட்கிறதற்காக சோத்திரம் தேவ சமூகத்திலே போய் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் தெளிவான சோத்திரம் ஆலோசனை சொல்லுகிறார். சோத்திரம். என்ன நடந்தது என்று சொன்னார், சத்துருக்கள் தங்களுக்குள்ளே சோத்திரம் யுத்தம் செய்து மடிந்து போனார்கள் என்று சொல்லி காண்கிறோம். அல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே, யுத்தத்திற்கு தேவ ஆலோசனை தேவை அல்லவா? அல்லேலூயா. சோத்திரம். Glory to God. ஆனபடியான தேவச்சனமே, ஓ அல்லேலூயா, அநேக யுத்தங்களை குறித்து நாம் காண்கிறோம். சோத்திரம். ஒரு யுத்தத்திலே தோல்வியுற்றாலும் கூட தேவ ஆலோசனை சோத்திரம் கேட்கும் பொழுது அதே யுத்தத்திலே சோத்திரம் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எரிகோவின் பட்டணங்களை பிடிக்கிறதுக்கு சோத்திரம் தேவ ஆலோசனையின்படியே யோசுவா தம்முடைய ஜனத்தை நடத்தினார். அல்லேலூயா. அதன்படியே சோத்திரம். அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தருடைய ஆவியானவரே அந்த காரியத்தை செய்தார். எரிகோவின் மதிலில் இடிந்து விழுந்தது. எல்லோரும் சென்று சோத்திரம் என்ன செய்தார்கள்? அங்கே Glory to God. பிடிக்க வேண்டியதை பிடித்தார்கள். ஆனால் சோத்திரம் சில காரியங்களை எடுக்க வேண்டாம், தொட வேண்டாம் என்று கர்த்தர் ஆலோசனை சொல்லியிருந்தார். அதை மீறி நான் ஒரு ஆகான் என்கிறவன். அல்லேலூயா. சோத்திரம். மாறாக என்ன நடந்தது? அடுத்ததாக ஆயி பட்டணம் என்கிறது மிக சிறிய பட்டணமாக இருக்கிறது.
அதை ஸ்தோத்திரம் அதன் மேல் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் போகிறார்கள். ஸ்தோத்திரம் அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? யோசுவாவுக்கு இவங்க ஸ்தோத்திரம் அட்வைஸ் கொடுத்துடுறாங்க. ஸ்தோத்திரம் அது சின்ன பட்டணம் தானே, அதுக்கு இவ்வளோ பேர் தேவையில்லை. ஸ்தோத்திரம் முன்னால் என்ன பண்ணாங்க? இவங்களை அழிச்சு தள்ளினாங்க. ஸ்தோத்திரம் அதை யோசிக்கவில்லை. அடுத்ததாக என்ன செய்கிறார்கள்? இல்லை, அதற்கு இத்தனை பேர் போக வேண்டியதில்லை, கொஞ்சம் பேர் போனால் போதும் என்று சொல்ல 36 பேர் அவங்க வெட்டி வீழ்த்தினாங்க. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம், glory to God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. யோசுவா என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், glory to God. என்ன நடந்தது ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே போய் அவர் தேவ ஆலோசனைக்காக விழுந்து கிடக்கிறார். பெட்டிக்கு முன்பாக ஸ்தோத்திரம் தன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு தன் மூப்பரோடு கூட என்ன செய்கிறார் சொன்னார்? ஓ ஹல்லேலூயா. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு முகங்கூப்புற விழுந்து கிடக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. குமுறி கொண்டிருக்கிறார், புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலர் புறங்காட்டி ஓடினார்களே, என்ன நடந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா, glory to God. தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னார், அவர் வாக்குறுதி அளித்தவர் அல்லவா, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்கதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆறுபடியாக தேவ ஆலோசனை கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பட்சமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆறுபடியாக தேவ சனமே யோசுவாவுக்கு இப்பொழுது ஸ்தோத்திரம், glory to God. கர்த்தர் பார்க்கிறார் அவனை. யோசுவாவை குறித்து காணும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ விழுந்து கிடக்கிறது என்ன? அல்லேலூயா. இஸ்ரவேல் பாவம் செய்தான். அல்லேலூயா. ஆனபடினாலே ஸ்தோத்திரம், இந்த ஆலோசனை கிடைத்த பிறகு அவருக்கு அநேக ஆலோசனைகளை அங்கே கொடுக்கிறார். அந்த சரித்திரங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். glory to God. ஆனபடினாலே ஸ்தோத்திரம், மிக ஞானமாய் யோசுவா ஸ்தோத்திரம் அந்த ஆகானுடைய ஸ்தோத்திரம் குடும்பத்தாரை கொண்டு வந்து அவர்களை அழித்து போடுகிறார்கள். அதற்கு பிற்பாடு எல்லாமே வெற்றிகரமாகவே முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. அவரும் கூட என்ன பண்ணிட்டாரு? ஸ்தோத்திரம், glory to God. ஜனங்களுடைய ஆலோசனைகளை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பக்கத்திலிருந்து தூர தேசத்திலிருந்து வரேன்னு சொல்லிட்டு அப்பத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்தோத்திரம் என்ன செய்யலாம், நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்களாகவும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகினாலே நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ள எங்கள் அப்பெல்லாம் வந்து தீர்ந்து பார்க்குறாங்க அங்கே இருக்கிற பிரபுக்கள். இல்லை இல்லை, நீங்கள் அண்டை தேசத்தாராக்கும், நீங்கள் எப்படி நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்று சொல்லி பார்க்குறாங்க. இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? சரி சேர்த்துங்கடாங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்து தெரியும். அதுதான் அநேகருடைய ஆலோசனைனாலே சோத்திர காரியம் சித்தி வரும். கேட்கல அவரு சோத்திர என்ன செய்யல இறக்கம் பாரு. அவன் அங்கேயே சொல்லிட்டுவான். அவன் அங்கேயே சொல்லிட்டுவான். என்ன சொல்லிட்டுவான்? இஸ்ரவேலர்கள் இரக்கமுள்ள ஜனங்களாமே, நாம் அவரிடத்தில் போய் இரக்கத்திற்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்குவாங்க அப்படின்ட்டாங்க. அதே போல வந்தாங்க. ஸ்தோத்திரம், இரக்கம் உள்ளவர்கள் அப்படி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இரக்கம் பாருங்க. செருப்பெல்லாம் தேடி எங்கே கீழி போன செருப்பமாக இருந்தான்னு தெரியாது. இந்த செருப்பெல்லாம் தேங்கி போச்சு, வசனமும் பரிசாக போச்சு. நாங்கள் அங்கே தூரதர்சனம் அப்பாலாம் சரி போட்டு அதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ணாரு, நீங்கள் இங்கே இருக்கிற இங்கேயே வந்து என்னையும் ஏமாத்தீங்க. சரி, என் ஜனத்துக்கு எல்லாருக்கும் நீங்கள் விறகு வெட்டி தண்ணி குடிச்சு கொடுங்கன்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to the wonderful name of Jesus. அன்புடையான தேவ சனமே ஸ்தோத்திரம், தேவ ஆலோசனை எப்பொழுதும் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆகியனால்தான் ஆசாப் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார், உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நாம் ஏன் தேவ ஆலோசனை கேட்க வேண்டும்? ஏசாயா 11:2-5 பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே ஆலோசனையும் வேலனையும் அருளும் ஆவியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவ ஆலோசனைக்காக கடந்து செல்லும் பொழுது
தேவ பலன் நம்மை இடைகட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண்டபடி நியாயம் தீர்க்காமல் நமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து நம்ம மற்றவங்க நியாயத்தை நியாயம் தீர்ப்பு. அவன் அப்படிதாயா, இவ அப்படிதாயா, டக்கு டக்கு நியாயத்தை நம்மளே நியாயம் தீர்த்து. ஹல்லேலூயா. சோதரா க்ளோரி டு காட். அவர் கண்டபடியும் நியாயம் தீர்க்கிறது இல்லையா, காது கேட்டபடியே நியாயம் தீர்க்காமல் நீதியின்படி யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறாரியா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியினாலதான் ஸ்தோத்திரம். ஆலோசனையின் பலனும் அளிக்கிறவர். க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம். அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை அருள்கிறவராக இருக்கிறார். எதற்கு என்று சொன்னால் சிறுமையானவர்களுக்கு பூமியிலே அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகினால்தான் தேவச்சனமே நாம் தேவ ஆலோசனை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 16:6-8. எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் அவர் உன் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நீ அசைக்கப்படுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் தான் தேவச்சனமே சோதரம். க்ளோரி டு காட். சோதரம். 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எப்போ ராக்காலங்களிலும் அவருடைய ஆலோசனை நம்மை உணர்த்துகிறதா இருக்குமாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனுடைய விளைவுகள் என்ன? அடுத்த வசனம் 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். செயலிலே அவர் மகத்துவமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஆலோசனை கேட்க வேண்டும்? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் செயலில் மகத்துவமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. Glory to God. ஸ்தோத்திரம். தானியேல் 4:27. ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும் என்பார். அல்லேலூயா. Glory to God. நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய சொப்பனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், glory to God. தானியேல் ஸ்தோத்திரம், glory to God. அர்த்தத்தை சொல்லுகிறார், அதன்படியே செயல்படுகிறார். ஸ்தோத்திரம். அவரை சாட்சியாக சொல்லும் பொழுது தேவ ஆவியை பெற்றிருக்கிறதான இந்த மனுஷனை போல ஒரு நிலைக்கு ஸ்தோத்திரம். தானியேலுடைய தேவனே எல்லா தேவர்களுக்கும் பெரிய தேவனாக இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான பாபிலோன் ராஜாவுக்கு இங்கே தானியேல் மறுபடியுமாக ஸ்தோத்திரம் ஒரு சொப்பனத்தை கண்ட பொழுது அதற்கு அர்த்தம் சொல்லி அவனை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை. ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் ஆலோசனை அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிடும். அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சிறுமியானவர்களுக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் செய்திருக்கிறார் இந்த நேபுகாத்நேச்சார். ஆகினாலே ஸ்தோத்திரம், glory to God. இப்போ அந்த ராஜ்யம் முழுவதற்கும் யாரை வச்சிருக்கிறாரு அதிபதியா? தானியேலை தான் வச்சிருக்கிறார். ஏன்னா விசேஷித்த ஆவியை பெற்றதான தானியேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால இப்போ என்ன சொல்றாரு? அவரே ஆலோசனை சொல்லுகிறார். அவ ஆலோசனை சொல்லும் பொழுது அவர் கேட்காத போனபடினால என்ன ஆயிற்று என்று சொன்னார். ஸ்தோத்திரம், glory to God. அவர் ஸ்தோத்திரம் தன் ராஜ்யத்திலிருந்து தள்ளப்படுகிறார் என்று சொல்லி காண்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4:32 வாசிங்க. தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று சொல்லப்படுகிறது என்று விளங்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுபடியான தேவ சனமே ஸ்தோத்திரம். தேவ ஆலோசனை கேட்கும் பொழுது ஸ்தோத்திரம் காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதா இருக்கும். அப்படி தேவ ஆலோசனை கேட்காமல் போகும் பொழுது 7 காலங்கள் ஒருவேளை ஸ்தோத்திரம், glory to God, நம்முடைய ஜீவியத்தில் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. அப்படினாலே தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஆலோசனை, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசி. ரெவலேஷன். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். லவோதிகேயா சபைக்கு சொல்லப்பட்டதான காரியங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அனலாகிலும் குளிராகிலும் இருந்தால் நலமாயிருக்கும். நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறனாலே நான் உன்னை பாந்தி பண்ணி போட்டுருவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரா? 18 வாசிங்க. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 21-22 பாருங்க. அப்படி இருந்தால் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்கிறவன் என்று எழுது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம், glory to God. சபைக்கு சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடினாலே நாம் தரித்திரராக இருந்தாலும் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God.
இங்கேயும் கர்த்தர் சொல்ல, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா, glory to God. சங்கீதம் 32:8-10. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாளினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் என்ன ஆலோசனை சொல்கிறாரா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாளினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் நீ கிட்டி சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதுதான் உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு போதித்து உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன போதனை? வாய் கட்டப்பட்டாலுடைய வசனம் அடிவாளத்தினால் வாய் கட்டப்பட்டாலுடைய. அப்போ வாய் கட்டப்படணும். வாய்க்குள்ளதான் நாக்கு இருக்குது. அல்லேலூயா. நாவு அது பொல்லாத உலகமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடினால தெய்வ சனமே சோதனை glory to, அது கட்டப்பட வேண்டுமா? அல்லேலூயா. glory to God. சோதனை ஆனபடினாலே சோதனை அப்படிப்பட்டதான ஆலோசனை நம்மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதனை ஏன்னு சொன்னா சோதனை எபேசியர் நிருபம் 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தெய்வ சனமே சோத்ரா glory to God. சோத்ரா சங்கீதம் 20:4 கொஞ்சம் வாசிங்க. நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடியால் அவர் உனது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. தமது சித்தத்தின்படி ஆலோசனைப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சோத்திர வாசிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. 1-3 எதுக்கு? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28-30 வாசித்து முடிப்போம். அவருடைய தீர்மானம்
தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் தேவரீ, சோதரம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி இறுதியிலே முடிவிலே உம்முடைய மகிமையில் சேர்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. தேவ ஆலோசனைக்கு செவி கொடுப்போம். சோதரம் முடிவிலே அவருடைய மகிமையிலே காணப்படும். முழங்காலிட்டு கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory to God. ஓ மகிமை